ஹாய் மக்களே, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம எப்பயுமே வாங்குகிற ப்ரைஸை விட இங்கே 20% கம்மியாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் என்னென்னா எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். அதுக்கு நான் பைப்பிங் த்ரெட் எடுத்து யூ மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். யூவை தலைகீழாக வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த பைப்பிங் த்ரெட்டுக்குள்ளே இருந்து எடுத்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் போட போகிறேன், அவ்வளோதான். இதுவும் நார்மல் ஃப்ளாட் லோடட் ஹாஃப் லோடட் ஸ்டிச் தான். அதவே நம்மளோட லீஃப் ஃபில்லிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். மேலே கொண்டு போகிறேன் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதே மாதிரி கீழே கொண்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த இடத்துல அதே மாதிரி ரைட்டு முடிச்சதுக்கப்புறமா லெஃப்ட்டு போகிறேன். அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். மேலே போய் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதுக்கு முன்னாடி நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் கற்றுருந்தோமா, அது என்னன்னு கற்றுட்ருந்தோம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு லீஃப் ஃபில் பண்ணோமா, அது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இப்போது நான் ஹாஃப் லோடட் ஸ்டிச் போட்டு இந்த லீஃபை ஃபில் பண்ணுறேன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கீழே வரும்போது லென்த்து ஹாஃப் லோடட் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க லைனை விட ஜாஸ்தி வரும். அதே மாதிரி கூர்மையாக தான் வரும். ஒரு ரவுண்டாவோ லீஃபாவோ அந்த மாதிரி வராது. இப்படி இருந்தால் இது லீஃபாவே கன்சிடர் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு லைட்டாக மாறி மாறி லாக் ஸ்டிச் போடணும். இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு முன்னாடி கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் எடுக்கிறதுக்கு த்ரெட்டு வராது. அதனால் நம்ம லைட்டாக லாக் ஸ்டிச் மட்டும் கொஞ்சம் முன்னாடி, இந்த அளவுக்கு முன்னாடி போட்டால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி தள்ளி இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற கர்வும் ஃபில் ஆகும், லீஃப் மாதிரி வரும். இல்லைன்னா மேலேயும் கூர்மையாக கீழேயும் கூர்மையாக வரும். அந்த மாதிரி வராமல் அழகாக வரும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். டவுட் வச்சுட்டு ஒர்க் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலைனாலும் நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்போவும் புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்கறது பிரச்சனை கிடையாது, அதுக்கு அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்குறணும். அந்த மாதிரி அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கான அசைன்மெண்ட் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் கம்ப்ளீட் லுக். இதுக்கப்புறம் வாங்க அசைன்மெண்ட் பார்த்துடலாம். அசைன்மெண்ட் நம்ம கண்டினியூ செயின் ஸ்டிச்சுக்கு போட்டோம்ல, அதுதான் அசைன்மெண்ட்டு. இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் நடுவில் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த லீஃபுக்கு மட்டும் இந்த ஸ்டிச்சை எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சை போட்டுட்டு அசைன்மெண்ட் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் மூவ் ஆன் பண்ணிக்கலாம்.